அல்லேலூயா. கர்த்தர் நாம் பயன்படுவதாக இங்க பார்க்கிறோம். தேவ சமூகத்துல அண்ணால் மன்னம் கசந்து அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அது உமக்கா கொடுக்கப்படும் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார்கள். அவன் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்தாரா செய்யலையா? செய்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அந்த மகளுக்கு ஒரு மகன் வேணும்னு சொல்லியே ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கட்டி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென். அல்லேலூயா. ஒரு பொருத்தனையோடு தேவ சமூகத்திலே கண்ணீர் தேவ சமூகத்திலே விட்ட அந்த அண்ணாளுக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அழுகையை கர்த்தர் களிப்பாய் மாற்றினார். நம்முடைய அழுகை கூட கர்த்தருடைய சமூகத்துல இருக்கலாம். ஒருவேளை நிந்தனின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் அழுது புலம்புறேனே, எத்தனை முறை ஆண்டவர் சமூகத்துல அழுறேன், எத்தனை முறை கேட்கிறேன், ஆண்டவருக்கு பதிலே சொல்லவே இல்லைன்னு சொல்லி நினைக்கவே வேண்டாம். கர்த்தர் நாளை கட்டாயம் பதிலை கட்டளை தருவார். ஆமென். அல்லேலூயா. சாமுவேலை கொடுத்தார், அவர் பெரிய தீர்க்கதரிசியா இருந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தா எல்லாமே பெஸ்டா தருவார். லேட்டா தந்தாலும் அத ஆசீர்வாதமா கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில அநேக அனுபவங்கள் உண்டு. சொன்னா நேரமும் நாளமும் போதாது. அநேக காரியங்கள், அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அதை ருசித்தவளாக தேவ சமூகத்தில் நான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. என்னுடைய அழுகையை கூட கர்த்தர் களிப்பாய் மாற்றி இந்த நாட்களை நிற்க வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த கண்ணீர் எல்லாம் தேவ சமூகத்துல உண்டு. என்னை பார்த்தவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இனி வாழ்க்கையே இல்ல, மறு வாழ்வே கிடையாது, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க எத்தனையோ பேர். ஆனாலும் மறுபடியும் எந்த இடத்தை இழந்தேனோ அதே இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசிஆர் பகுதியில போகும்போதுதான் நினைப்பேன், இவ்வளவு பெரிய இடத்துல நம்ம வாழணும், நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லி. ஆனா தேவன் என் கண்ணீர் யாவையும் துணித்திலே வைத்து கர்த்தர் எனக்கு பதிலை கொடுத்து இந்த இடத்துல போனாதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் கொண்டு வந்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். மிகப்பெரிய சாட்சியாய் அனுபவித்துள்ளாய் தேவ சமூகத்திலே சாட்சி என்னால சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே போல பார்க்க ஆதியாகமம் புத்தகத்துல 21 ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. தண்ணீர் செலவழிந்த பின்பு அவன் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். எப்படி அழுதாங்களா? சத்தமிட்டு அழுதாள். ஆமென். அல்லேலூயா. பிள்ளை சாகிறதை யாரால பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க? ஆக சத்தமிட்டு அழுதலை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, வனாந்திரத்துல ஒருவருடைய சத்தமும் யாருக்கும் கேட்காது. வனாந்திரத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க பாக்குறாங்க, ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதை என்னால பார்க்க முடியாது சொல்லி சத்தமிட்டு அழுததை கர்த்தர் பார்த்தார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்க எல்லாரும் கூட யாரும் தெரியாத ஒரு சூழ்நிலையில உங்களுடைய அழுகை காணப்படலாம். உன் இருதயத்தின் வேதனைகள் காணப்படலாம். ஐயோ, என் அழுகை யார் பார்ப்பார்கள்? இந்த துக்கங்களை யாரால பார்க்க முடியும்? யார் இதை எனக்கு விடுதலையாக்கி தருவார் என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு கூட இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன் அழுகையை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்ற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஒரு மனுஷனும் பார்க்க முடியாத இடத்துலதான் தேவன் உங்களை காண்கிற தேவனாய் கடந்து வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவனாய் வனாந்திரத்திலே அந்த ஆகாரின் அழிக்குறலை கர்த்தர் கேட்டார் என்பதை இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. எந்த மனுஷனும் பார்க்கலன்னா பரவாயில்லைங்க, நம்ம சத்தத்தை ஆண்டவர் மாத்திரம் பார்த்தா போதும். மனுஷனுக்கு முன்பாக அழுகையை நீங்க வெளிப்படுத்தும் போது அது ஆனந்த களிப்பாய் மாறுவதற்கு முடியாது. அது நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க வேஷம் போடுறாங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க சும்மா அழுகுறாங்க, இவங்க அழுது கொண்டேதான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தேவன் அப்படி சொல்லவே மாட்டார். உன் உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் உன் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா.
நம்பி வந்த ஆபிரகாம் வந்து மனைவி பேச்ச கேட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டார். வனாந்தரத்துல கொடுத்த தண்ணி தீர்ந்து போச்சு. பிள்ளை சாக கிடக்கிறான். அழுது கொண்டிருக்கிறது. பிள்ளை துடித்து அழுகிறது. தாயால பார்க்க முடியல. ஐயோ ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறது என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி சத்தமா கூப்பிட்டு அழுகிறான். வாசிப்போம் அதை தொடர்ந்து. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆமா, 2 பேர் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்கிறாருங்க. அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்பதை அங்க சொல்றாரு. ஆகாருக்கு சொல்றாரு, உன் பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு காது கேட்கிறது, ஆனா மனுஷனுக்கு கேட்காது. நம்பி போனவர்கள் கைவிடுவார்கள். நம்பி வந்தாங்க. ஆபிரகாம் வந்து நல்ல சுகபோகமான வாழ்க்கையை நமக்கு இணைத்து கொடுத்திருக்கிறாங்க. சாராளும் நம்ம வச்சுப்பாங்க. நம்ம பிள்ளை பெற்றெடுத்துட்டோம். ஆகையில அந்த பெருமையில வாழ்ந்திருக்கலாம். நம்மோடு கூட இருந்து நம்ம ஆசீர்வதித்து நடத்துவாங்க. நமக்கு எல்லா சொத்து பத்து எல்லாம் தருவாங்க. இதுல பாதி பங்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒருவேளை நினைச்சிருக்கலாம். அதெல்லாம் வேதத்துல இல்ல. ஆனா ஒரே வார்த்தை சொல்றாங்க, கொண்டு போய் விட்டுட்டு சொல்லி. கர்த்தரும் சொல்றாரு, மனைவி சொல்றத கேளுன்னு சொல்றாரு. அவை நல்லேலூயா. அங்கே நம்ம பார்க்கிறோம் 21 12 வாசிக்கும் போது, அப்போது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம். என்ன சொல்றாரு? ஈசாயிடத்துல அவர் குறிப்பிட்டு கொடுத்ததான சந்ததி, அவர் வாக்கு கொடுத்த சந்ததி, அதற்குள்ளதான் அவருடைய வல்லமை விளங்கும் என்பதை, வலிமை விளங்கும் என்று திட்டவட்டமாய் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லி எதனால சொல்றாரு? ஆதலால் சாராளுக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள்வி சொல்லிட்டார். சாராள் சொல்வது எல்லாவற்றையும் கேள்வி சொல்ற. சாராள் என்ன சொல்றாங்க? இவனுக்கு வேணாம். அப்போ வேணும்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. இன்னைக்கு வேணான்னு சொல்றாங்க. இந்த மகள் வந்து, இந்த ஆகார் வந்து தள்ளப்பட்டவளாய் வனாந்தரத்திலே கொண்டு போய் விடப்பட்டவளாய் காணப்பட்டு, அந்த பிள்ளை சாகிறதை காண முடியாதபடி அழுது துக்கித்து அவளுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் கடந்து வந்தார். ஏனென்று சொன்னால் அது ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்கிறபடினால். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வனாந்தரத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்க இந்த காலவெளியில கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அழுகையை கர்த்தர் களிப்பாக மாற்றி எழுந்து பிள்ளை எடுத்து, அது வாசிக்க வரது, பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அங்க ஒரு நீரூற்றை காண செய்தாரு. அந்த பிள்ளைக்கு அந்த இடத்துல தாகத்தை தீர்க்க கிருபை செய்தார். ஜீவனை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவன் அல்லேலூயா. அந்த சந்ததியை ஆசீர்வதித்து அனுப்பினார். அவருடைய அழுகையை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றினார். அவன் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமா, எசேக்கியா என்ன பண்றாரு? அழுதார். ஏன்னு சொன்னா, அங்கே போய் தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, இந்த முன்பாக ஏசாயாவின் தீர்க்கதரிசி அவனிடத்திலே வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவன் அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எடுத்துப்பேன்னு சொல்லி தீர்க்கதரிசி மூலமா மரித்து போவாய் என்று சொல்லி அனுப்புகிறார். அதே மனுஷன் தேவ சமூகத்தில் என்ன பண்றாரு? எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாக நடந்து
இந்த பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எசேக்கியா அழுதாரு, ஆண்டவர் விட்டு விடவில்லை. அவருடைய அழுகை கர்த்தர் கேட்டு என்ன பண்ணாரு? திரும்பி போய் வாசிங்க. திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உடனே கேட்டார். நடந்து போய் கொண்டிருக்கும் போதே அதே தீர்க்கதரிசியை சொல்லி, உன் கண்ணீரை கண்டேன். உன் ஆயுசு நாட்கள் கூட என்ன பண்றாரு? அதுல 15 வருஷத்தை கூட்டி தரார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கண்ணீரை கர்த்தர் கேட்டார், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலே வியாதியின் மூலமாய் போராடி கொண்டிருக்கிற மக்கள் எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அவர் மேலே நம்பிக்கையா இருந்து அவரை பற்றி கொண்டு அவருடைய வேண்டி விண்ணப்பம் பண்ணி கண்ணீரோடு செபிக்கும் போது கட்டாயம் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் வியாதியிலிருந்து விடுதலை தந்து டாக்டர் எல்லாம் சொல்லிடுவாங்க மரித்து போயிடுவீங்கன்னு சொல்லி. ரூத்துக்கு அப்படிதான் சொன்னாங்க, இந்த பிள்ளை பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி. அவங்க ஷேரனுக்கும் அப்படிதான் சொன்னாங்க டாக்டர். அது நாளை கரெக்டா எண்ணி சொன்னாங்க, 3 நாள்ல மரித்து போவா, நீங்க போய் பெட்டி ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாம் அழுகையோடு திரும்பி வந்தாங்க. நாங்க ஸ்ட்ராங்கா சொன்னோம், இதே ஹாஸ்பிட்டலுக்கு அவளை நான் கையை பிடிச்சு கூட்டின்னு வருவேன். என் தேவன் ஜீவிக்கிற தேவன் அவளுக்கு ஜீவனை கொடுப்பா. அதுக்கு பிறகு அவளுக்கு நாங்க ஒரு மாத்திரை மருந்தும் அதற்கு நாங்க கொடுக்கவே இல்லை. கர்த்தர் அவளுக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாட்களை சாட்சியா வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரித்து பதிலை தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொன்னபடி கர்த்தர் ஜீவனை மறுபடியும் திருப்பி கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய அழுகையை பார்த்து கர்த்தர் பதிலை கட்டளையிட்டு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தின் புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். ராஜா சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜா சமூகத்தில் நின்று, ராஜாவுக்கு சித்தமா இருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜா சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளில் எல்லாம் யூதரை அழிக்க வேண்டும் என்று அமிர்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையா எழுதின கட்டளைகள் செல்லாமல் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றார். ஆமென், அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு ஜெபித்து எல்லா தேசத்து மக்களை ஜெபிக்க சொல்லியிருந்தாங்க. ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்துல ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்று ஜனத்துக்காக போராடின ஒரு மகளை நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அழுகையை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றி கர்த்தர் ஒரே நாள்ல 9:1 வாசிக்கிறோம். காரியத்தை கர்த்தர் மாறுதல் அடைய செய்தார். அழிப்பேன் என்ற தேசத்தை அழிக்காதபடி பாதுகாத்தார் கர்த்தர் எஸ்தர் ராஜாத்தின் ஜெபத்தின் மூலமாய். ஆமென், அல்லேலூயா.
9 வாசிக்கிறோம் போது ஒண்ணுல ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. அழுது ஜெபித்தாங்க, காரியம் மாறுதலாய் முடிய கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தியின் அழுகையை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றி ஜனத்துக்கு வருகிற அந்த நிந்தனை அவர்களால் சகிக்க கூடாதபடி தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து பதிலை தந்தார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறதா, நம் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். தேசத்தில் அழிவு நாச மோசங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறபடியினால இதற்காக நம்முடைய சபையார் எல்லாரும் ஒவ்வொரு இடங்களையும் நம்முடைய சபைகளிலே எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளும் என்ன பண்றோம், தேசத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேசம் செழிப்பா இருந்தால்தான் நம்ம எல்லா குடும்பங்களும் சபைகளும் எல்லாம் செழிப்பா இருக்கும். தேசம் அழிவுக்குள்ளாய் கடந்து போனால் நாமும் அதிலே அழிவுக்குள்ளாய் கடந்து போவோம். ஆகவேதான் தேசத்துக்காக நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் அவங்க குடும்ப காரியங்களை பார்த்து கொண்டு போவார்கள் சிலர்கள். ஆனா நம்ம தேசத்துக்காக அழுது புலம்பி ஜெபித்து கர்த்தருடத்திலே ஜெயத்தை கேட்கிறோம். இந்த வியாதிகள், தீராத வியாதிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த கொரோனா வியாதியிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை தர வேண்டும். கடந்த நாட்களில் அநேக அழிவுகளை கண்டோம். ஆனா கர்த்தர் இந்த நாட்களிலே விடுதலை தர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கட்டாயம் கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு விடுதலை கட்டளை தருவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஜெபங்களையும் கண்ணீரையும் காண்கிற தேவனா இருக்கிற அங்கங்கே சபை மக்கள் யாவரும் கூடி கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீடுகள் தோறும் எல்லா பிள்ளைகளும் விசுவாசிய குடும்பங்களிலிருந்து சபைகள் யாவரும் நாம் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கட்டாயம் நம்முடைய ஜெபங்களை கேட்டு எப்படி எஸ்தர் ராஜாத்தியின் ஜெபத்திற்கு பதில் தந்தாரோ, அந்த அழுகைக்கு ஆனந்த களிப்பாய் மாற்றினாரோ, அப்படியே நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு விடுதலை கட்டளை தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். யோவானின் சுவிசேஷம் 20:1 வாசிப்போம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ஆமென். யார் வந்தாங்களா? மகதலேனா மரியாள் என்ன பண்ணாங்க? கல்லறையில் வந்து கல்லறை அடைத்திருந்தா, கல்லறை எடுத்து போட்டிருக்க கண்டார். ஓடி வந்து தேவ சமூகத்தில் அவரை தேடினாங்க. அவரை தேடி அவரை காணாமல் போனதை பார்த்து முதலாய் அவங்க தான் தரிசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த 15 வாசிங்க. இயேசு அவரை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லு, நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். ஆமா, அவங்க தேடி வந்தது இயேசுநாதரை தான். ஆமென். அல்லேலூயா. ஓடி வந்து தேடினாங்க. அவங்களுக்கு தான் ஆண்டவர் தரிசனமானார். அல்லேலூயா. அதே போலதான் நீங்களும் அதிகாலையில தேவனை தேடுவீர்களானால் கட்டாயம் கர்த்தரை கண்டடைவீர்கள். ஆமென். அல்லேலூயா. அழுகையோடு கர்த்தரை தேடினா, ஐயோ வச்ச இடத்தை காணவே, எவ்வளவு பெரிய கல்லை வச்சு மூடினாங்களே, காணுமேன்னு சொல்லி அழுது தேவனை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தான் முதல் தரிசனமானார் என்பதை பார்க்கிறோம். இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயே, ஏன் அழுகிறார்? யாருக்காக அழுகுறாங்க? ஐயோ, நான் வச்ச இடத்துல நாட்டவரை காணமேன்னு சொல்லி அழுகிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அவரை கண்டார்கள். அவர்கள் படிப்போம். அதிலிருந்து இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா? கண்டுபிடித்துக் கொண்டாங்க. இவர் யாரு? போதகர் என்பதை கண்டுபிடித்தார்கள். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிற
சுவிசேஷமாய் அறிவிக்க சொல்லி ஸ்ரீயானவருக்கு கர்த்தர் கட்டளையிடுவதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. 12 சீஷர்கள் இருந்தாங்க. அவங்க தேடி ஓடி வரல, அவ்வளவு காரியம். அநேக பிள்ளைகள் அப்படிதான். இன்னைக்கு பார்க்க போனா பாருங்க, எவ்வளோ ஸ்திரீகளை சபையில காண முடியுது. நிறைய ஸ்திரீகளை தான் ஆண்டோடைய சபையில காண முடியுது. அநேக சகோதரர்கள் தேடுவதில்லை தேவ சமூகத்தில். அநேக சகோதரிகள் மாத்திரம் தான் தேடுவாங்க. என்ன சொல்லிப்பாங்க, ஏன் பொண்டாட்டி எனக்காக ஜெபம் பண்ணிக்குவாங்க போதும். அவங்க பொண்டாட்டி அவங்களுக்காக சாப்பிட்டு அவங்க பட்னியா இருந்துருவாங்களா? இவங்க மனைவி சாப்பிட்ட பிறகு வீட்டுக்காரர் வானாங்க நான் அவங்க சாப்பாடை சேர்த்து சாப்பிட்டு நீங்க பட்னியா படுத்துக்குவாங்களா? அது அவங்களால முடியாது. மீதி எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கு முதலிடம் தரணும். ஆண்டோட தேடுறதுல எல்லாம் தூங்கி தான் இருக்காங்க நிறைய பேர். எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர்கள் அப்படி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடுவதில் இன்னைக்கு அநேக ஸ்திரீகள் தான் முன்னால வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பாரம் ஜாஸ்தி. எல்லா பாரத்தையும் அவங்க இழுத்து போட்டு தேவ சமத்துல உட்கார்ந்து எல்லாத்துக்காக ஜெபித்து ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் இதுதான் பார்க்கிறோம். ஓடி வந்து தேவ சமத்துல தேடும் போது கர்த்தர் முதலில் அவருக்கு தரிசனமானார். அது மாத்திரமல்ல, இவங்க தான் போய் அங்க அதாவது சீஷர்களுக்கு போய் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், கட்டளையிடுகிறாங்க. போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவதை இந்த 17ல பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க? 17ஆம் மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷர்களுக்கு அறிவித்தாள். ஆமென், அல்லேலூயா. அவங்க தான் முதலாவது கண்டு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு சீஷர்களுக்கு அறிவித்தார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தை யார் அதிகாலையிலே தேடுகிறார்களோ அதை கண்டடைவார்கள், பெற்றுக்கொள்வார்கள், தேவனை தரிசிப்பார்கள். அதை தேவனுடைய சமூகத்தில் உணர்ந்தவங்க தான் தெரியும். அதிகால தேடி ஓடி போய் தேவ சமூகத்துல உட்காரும் போது அதோட மகிமை தான். ஆண்டவர் கட்டாயம் நமக்கு தரிசனம் தருவார். இன்னும் முன்னால பேசினாலும் வேத வசனத்தோடு பேசுவார், பாடல் மூலியமா பேசுவார். கர்த்தர் பல விதங்களில் நமக்கு ஆறுதலை கட்டளையிட்டு தருவார். நீங்க நிறைய பேர் பேசுறாங்க, முன்னால பேசுறாங்கன்னு சொல்றாங்களே, என்கிட்ட பேசவே மாட்டாரே அப்படின்னு சொல்லலாம். வேதத்தை வாசித்து பாருங்க, அந்த வார்த்தை உங்களோடு பேசுதுன்னு சொல்லுகிறதா இல்லையான்னு பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் போது அந்த வார்த்தை நமக்குள்ளே பிரவேசித்து அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையை நம்மோடு கூட பேசும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதை உங்களால உணர முடியும். ஆமென், அல்லேலூயா. 5 காரியங்களை அழுது புலம்பி ஜெயத்தை பார்த்து நாம் பார்த்தோம். ஒன்று, அன்னாள் அழுதார், சாமுவேலை கண்டாள். ஆகார் அழுதார், தண்ணி துறவையை கண்டார். எசேக்கியா அழுதார், என்ன பண்ணார்? ஆயுசனாக்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். எஸ்தர் ராஜாத்தி அழுதாங்க, என்னாச்சு? தேசத்துக்கு ஜெயத்தை கண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. மகதலேனா மரியாள் அழுதார், தேவனை தரிசித்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அழுகையோடு கண்ணீரோடு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறது, அதிகாலை என்னை தேடி வாங்க, நான் உங்களுக்கு விடுதலை தருவேன். என் தரிசிப்பீர்களானா கர்த்தருடைய பிரசன்னம் உங்க முகத்துல இறங்கும், உங்க மேல இறங்கும். கட்டாயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவோம். எல்லாரும் அப்படியே முழங்கால் நின்று கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றியது போல இந்த நாள் அழுகையோடு கண்ணீரோடு இருக்கிற உங்களை யாருடைய கண்ணீரை கர்த்தர் கண்டு பதிலை கட்டளை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகார் கண்ணீரெல்லாம் அன்று மாற்றிய தேவனே, ஆகார் கண்ணீரெல்லாம் அன்று மாற்றிய தேவனே, இன்று நாங்கள் சிந்து கண்ணீர் யாவையும் துருத்தியில் வையுமே, இன்று நாங்கள் சிந்தும் கண்ணீர் யாவையும் துருத்தியில் வையுமே. இயேசுவே
நீரல்லவோ என் தந்தையும் நீரல்லவோ என் நாரனும் என் கோட்டையும் என் பலனும் நீரல்லவோ என் நாரனும் என் கோட்டையும் என் பலனும் நீரல்லவோ இயேசுவே இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே இயேசுவே இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே அன்னால் கண்ணீரெல்லாம் அன்று அறிந்த என் தேவனே அன்னால் கண்ணீரெல்லாம் அன்று அறிந்த என் தேவனே நானும் அமர்ந்து நீரே தேவனென்று உம்மை அறிந்து கொள்வேன் நானும் அமர்ந்து நீரே தேவனென்று உம்மை அறிந்து கொள்வேன் நானும் அமர்ந்து நீரே தேவனென்று உம்மை அறிந்து கொள்வேன் இயேசுவே இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே இயேசுவே இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே மரியாள் கண்ணீரெல்லாம் அன்று மாற்றிய தேவனே மரியாள் கண்ணீரெல்லாம் அன்று மாற்றிய தேவனே மனநொந்து மாடியும் பாவி என்னை மகிழ்ச்சிக்குள்ளாக்கினீரே